ஹாய் கைஸ், வெல்கம் டு வை வால்ட். இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா ஐபிஎல் 2025ஓட டாப் 4 வந்து யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு பேச போகிறோம். இப்போ ஆல்ரெடி சீசன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, டாப் 4 டீம்ஸும் வந்துருச்சு. இப்போ வந்து எது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரப்போகுது, அப்புறம் யார் எலிமினேட்டர் குவாலிஃபயர் 1, 2லாம் ஆட போகிறாங்க, அப்புறம் யார் கப் வின் பண்ண போகிறாங்கன்னு அனலைஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இப்போ டாப் 4 டீம் யார் யாருன்னா பிபிகேஎஸ், எம்ஐ, ஜிடி, கடைசியாக தான் வந்தார் விநாயக், ஆர்சிபி வந்திருக்கு. இந்த 4 டீம் தான் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் சிஎஸ்கே ஃபேனு, ஆனால் சிஎஸ்கேக்கு லாஸ்ட் சீசன் பரவாயில்ல, நெக்ஸ்ட் சீசன் கம்பேக் பண்ணுறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்சிபி ஃபேன் விமல் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து வருவாங்கன்னு உங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் தலைவர் பெங்களூர் பாய் கேஎல் ராகுல் வந்து அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு பஞ்சாபை. நாளைக்கு வந்து நீங்கள் வின் பண்ணி கொடுத்துருவீங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் டாப் ஃபஸ்ட்டு போகிறோம், அதெல்லாம் விட்டுரு. இப்போ ஒழுங்காக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு போட்டு யார் வருவாங்கன்னு ஒழுங்காக. ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாபு, செகண்ட் வந்து ஆர்சிபி, தேர்டு ஜிபி, ஃபோர்த்து வந்து எம்ஐடி நான் பிக் பண்ணுறேன். இது வந்து பிளே ஆஃப்ஸுக்கு முன்னாடி. ஆமாம், டாப் 4 குவாலிஃபயர் 1 வந்து ஆர்சிபியும் பஞ்சாபும் ஆடுவாங்க, எலிமினேட்டர் ஜிபியும் மும்பையும் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் குவாலிஃபயர் 1 ஆர்சிபி ஜெயிச்சு ஃபைனல் போயிடுவாங்க. இதில் வந்து எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ் ஆடுவாங்க. திரும்ப எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ்ல எம்ஐ வின் பண்ணி ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ ஃபைனல். ஆர்சிபி வின் பண்ணி யுகத்தில் வெற்றி அடைய போகுது. ராம் விஜய். சரி, ஓகே. விமல் அவரோட டெலியூஷனல் அனலைஸ் எல்லாமே சொல்லிட்டாரு. இப்போ வந்து எம்ஐ ஃபேன் முத்து, நீங்கள் சொல்லுங்கள். எம்ஐ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எலிமினேட்டர் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிளே ஆஃப் வந்ததே ஒரு மிகப்பெரிய வரமாக நான் வந்து கருதுறேன். இப்போ வந்து என்னை பொறுத்தவரை டாப் 4 ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக எல்எஸ்டி வந்து ஆர்சிபி எடுத்து வாங்கி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால 4th வந்து எம்ஐ, தேர்டு வந்து ஆர்சிபி, செகண்ட் வந்து பஞ்சாப், ஃபர்ஸ்ட் வந்து ஜிடி. சான்சஸ் ஆகுது. எனக்கு வந்து ஆர்சிபி வந்து ஒன்று எங்கள் கையில் அடிவாங்க, இல்லைன்னா முன்னாடி போய் பஞ்சாப் கப் பிடிக்கும். எனக்கு தான் ஆசை. அப்புறம் ராம் விஜயெல்லாம் கையில் பிடிக்க முடியாது, அவனை முதல்ல அடிக்கணும் தான். சரி, இப்போ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பிபிகேஎஸ், செகண்ட் ஜிடி. கண்டிப்பாக நான் வந்து கடவுளை வேண்டுவேன், சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ஜிடியோட தோக்கணும். ஏன்னா இந்த நாய்ங்க டாப் 2 வரவே கூடாது. ஸோ வந்து பிபிகேஎஸ், ஜிடி, தேர்டு ஆர்சிபி, ஃபோர்த் எம்ஐ. எலிமினேட்டர் வந்து கண்டிப்பாக இவனுக்கு எலிமினேட்டர் சோக்கர்ஸ் இவனுங்க ஆர்சிபி வந்து. ஸோ வந்து கண்டிப்பாக எம்ஐ வந்து இருக்கிற ஃபார்மில் எம்ஐ ஜெயிச்சிடும். குவாலிஃபயர் 1, 2ல் வந்து பிபிகேஎஸ் ஜெயிச்சு ஃபைனல் போயிடும். இப்போ குவாலிஃபயர் 2ல் வந்து ஜிடியோ எம்ஐ ஆடும். அதில் சுப்மன் கில் வந்து 100 அடிச்சு ஹர்திக் பாண்டியாக்கு டாட்டா. பிபிகேஎஸ் வச்சு ஜிடி ஃபைனல், பிபிகேஎஸ் ஃபஸ்ட் டைம் கப் அடிக்கிறாங்க அந்த ஸ்டேஜ். வந்து விமல் வந்து மும்பை வந்து 4th இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவன் யார் ஆனாலுமே பிபிகேஎஸ், ஜிடி, எம்ஐ யார் ஆனாலும் எலிமினேட்டர் கண்டிப்பாக தோக்காகும் ஆர்சிபி. பஞ்சாப் நீங்கள் தோற்றுறாங்க. எப்படியும் வந்து பஞ்சாப் ஒரு மேட்ச் மும்பையோட ஆடணும், மும்பை வந்து பஞ்சாப் வின் பண்ணுவாங்க. எங்களோட இது என்னன்னா, அந்த மிஷின் மார்சியோ ஏடன் மார்க்ரவே சீக்கிரம் விக்கெட் எடுத்துட்டா நாங்கள் அந்த மேட்சை வின் பண்ணி டாப் 2 போயிடுவோம். இந்த டெலிவரியில் தான் இங்கே இப்போ என்ன டவுட்னா, ஹேசல்வுட் ஏசல்வுட் வந்துடுவான்ற மாதிரி வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேக்கை போட்டு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. வந்துடுவான், ஓகே. வந்துட்டானா விளையாட ஆரம்பிச்சிடுவான். இப்போ அவனுக்கு அது ஐபிஎல்ல விளையாடி ஏதாச்சும் இன்ஜுரி ஆகி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா ஆஸ்திரேலியா கூட விட்டுப்பாங்களா? வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவன் இன்ஜுரி ஆனா அவனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு போலாண்ட் இருக்கா. ஆனா இங்க ஆர்சிபிக்கு அவன் வந்து ஒரு 12 ஓவர் தெய்வமே போட்டு கொடுத்துட்டு போயிரு. பிரான்சைஸ் கிரிக்கெட்டும் இன்டர்நேஷனல் ஒன்னாடா? அதான் சரி சார், ஃபில்சார் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஃபில்சார் போயிட்டா டீம் சைட் பண்ண வச்சு ஆடுவோம். சரி, ஓகே. இப்போ அதெல்லாம் விட்டு இப்போ வந்து டாப் 4 டீம் ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லிட்டோம். இப்போ ஒவ்வொரு டீமும் அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ யார் டேபிள் டாப்பில் இருக்காங்க? இப்போ வந்து ஜிடி டேபிள் டாப்ல இருக்காங்க. ஜிடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற? ஜிடி பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து பட்லர் போயிட்டானா வந்து ஒரு மிகப்பெரிய அடி. இருந்தாலும் வந்து இவனுக்கு இப்போ போன மேட்ச் பார்த்தா ஷாருக் கான் நல்லா ஆடுறான், உத்தர் போர்டு நல்லா ஆடுறான், ராகுல் தெவாட்டியா
அவனுக்கு மேலே நம்பிக்கையே இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு மேட்ச் வந்து அடித்து வின் பண்ணி கொடுத்துருவான். அதனால அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கானுங்க. ஆனால் அவனுக்கு பவுலிங் அடிக்கலாம். அவனுக்கு பவுலிங் பிரசித் கிருஷ்ணா எல்லாம் போட்டாலும் இவன் இன்ஜுரியிலேருந்து வந்ததுக்கப்புறமா ரஷீத் கானு ஃபார்ம்லேயே இல்லை. சிராஜ் ஒழுங்காக போட மாட்டான் செகண்ட் ஹாஃபில். சாய் கிஷோர் கொஞ்சம் நல்லா போகிறான். ஆனால் அவனுக்கு ஓவர் தர மாட்டாங்க. இல்லை ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜிடி வந்து இப்போ வந்து டாப் கண்டென்டரில் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ பட்லர் போயிட்டாருன்னா கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். சரி நீங்கள் சொல்லுங்கள். ஜிடி வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஜிடி இன்னுமே மிடில் ஆர்டர் நல்லா எக்ஸ்போஸ் ஆகலையோன்னு தோணுது. ஏன்னா ஷாருக் கான் வந்து ஒரு மேட்ச் ஒரு நிமிஷம் இப்போ வந்து அவங்க 13 மேட்ச் ஆடிட்டாங்க. அதில் வந்து 10 மேட்ச் கிட்ட டாப் 3 மட்டும்தான் பேட்டிங் ஆடினாங்க. அது வந்து எக்ஸ்போஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு பேட்டிங்கே வரல மாட்டேங்குது. அப்போ எப்படி அது வந்து வீக் பட்லர் போனதுக்கப்புறம் தான் தெரியும். பட்லர் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்களே 20 ஓவர் ஆடிக்கிறானுங்க 2 பேர். ஆனால் இப்போ இவனுங்களே 20 ஓவர் ஆடி 210 ஆகினானுங்க. 220 சேஸ் பண்ணுறதுக்கு டீம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜிடி வந்து மேபி ஃபைனல்ஸ் போகிறதுக்கு ஒரு 60% சான்ஸ். ஆனால் இவங்க பிசிசி வந்து ஜிடிக்கு வந்து ஃபேவரேட்ஸ் காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. எல்லா டீமும் ஃபேவரேட்ஸ் காட்டுற மாதிரி தான். சுபன் கில்ல வந்து டெஸ்ட் கேப்டன் போடுறாங்க. குவாலிஃபயர் 2 ஃபைனல் அகமதாபாத்ல நடத்துறாங்க. பெங்களூர்ல நடத்த சொல்றேன். அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு ஃபுல்லா. பெங்களூர்ல நடத்தானா அதுக்குன்னு பஞ்சாப்ல போய் நடத்துறாங்க. பாம்பு போட்டாங்கன்னா நாங்க கப்படிக்க போற நேரத்துல அவன் ஒரு மேட்ச் பஞ்சாப்ல தான் நடத்துறாங்க. குவாலிஃபயர் 1 எலிமினேட்டரும் அந்த இஷ்யூலாம் செட்டில் ஆயிடுச்சா? இருந்தாலும் ஆவரேஜ் ஆசிரியர் நீ வந்து எப்படினாலுமே நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் பிக்கஸ்ட் ஸ்டேடியம். அங்கே தான் எப்பயுமே நடத்த போகிறான் அவன். சரி, நீ தான் பவரான டீம் வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைனல் வரீங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பவரான டீம் வச்சிருக்கீங்க தான் நீங்கள் அடிங்க. எங்கே போட்டாங்க உங்களுக்கு? அதான் ஏசு இருக்காரு. அகமதாபாத்லாம் வந்தா என் தலைவர் இருக்கான் அப்படியே மூவி பாம்பு விட்டு அப்படியே அப்படின்னு அவுட் ஆகிட்டு போவான். பார்க்கலாம். ஜிடி ரிசீவ் பண்ணுறது வாய்ப்பு என்ன சொல்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிடி வந்து மோஸ்ட்டாக ஃபைனல் போயிடுவாங்க. ஏன்னா என்னதான் ஜாஸ் பட்லர் இல்லைனாலுமே எனக்கு வந்து சாய் சுதர்ஷன் மாதிரியும் கில் மாதிரியும் நம்பிக்கை இருக்கு. நம்ம ஆல்ரெடி அகமதாபாத்தில் ஆளே ஓதிருந்தாங்க. டேய் நான் 2023 ஃபைனல் ஒருத்த ஜடேஜ் அடிச்சானேடா. அது மட்டும் தான் அது அடிச்சால அதெல்லாம் 1 மில்லியன் டைம்ஸ்ல கூட அதெல்லாம் நடக்காது. அப்போ அடிச்சான்ல சொன்ன அந்த ஒரு டைம், அதுதான் அந்த டைம் தான் அடிச்சானா இல்லையா போயிட்டா இருங்க. அப்புறம் வந்து இப்போ பட்லர் இல்லைனாலுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. கண்டிப்பாக பேஸ் அட்டாக்கு பஞ்சமே இல்லை. மேபி என்னை கேட்டால் கன்ஃபார்ம் ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னா ஜிடி கப்படிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிடி கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அவங்க பவுலிங் அட்டாக்கும் சரி, ஷாருக் கானும் உத்தர் கூட அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருக்காங்க. இன்னொன்று சிராஜ் அகமதாபாத், கிருஷ்ணா சம ஃபார்மில் இருக்கான். அவன் தான் வேர்ல்டு கப் ரேட்டு அது இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிடி கண்டிப்பாக ஃபைனல் போயிடுவாங்க. 80% ஸ்கோராக இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது வெயிட் பண்ணி நம்ம வந்து ஆர்சிபி கடைசியாக வச்சுக்குவோம். செகண்ட் வந்து பிபி கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிபி கேஸ் பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரப்சிங் ரன்சிங் பயங்கரமாக ஆடுறான். கூட ரியான் சாரியா வந்து அப்பப்போ அடிக்கிறான், ஆனால் அப்பப்போ அடிக்காமல் இருக்கான். அவனை எக்ஸ்போஸ் ஆகிட்டானே எனக்கு தோணுது. ஸ்ரேயர் நல்லா ஆடுறான், வதேரா நல்லா ஆடுறான். நல்லா இருக்கு அவங்க டீம் உண்மையாகவே. 230 அடிக்கிறானுங்க. ஆனால் வந்து அவனோட டீம் பவுலிங் வந்து எனக்கு அவ்வளோ டாப் மார்க் தான் தெரியல. ஆனால் லைட்டாக ஆயிட்டு அதனால என் தலைவர் விஷயத்தில் வச்சு எனக்கு வந்து எங்கள் டீமை விட்டு போனாலும் எந்த டீம் போனாலும் அவன் நல்லா விளையாடணுன்றதே ஆசை. ஆனால் இந்த ஆர்சிபியை விட்டு எவன் போனாலுமே நல்லா ஆடுவான். ஆனால் இந்த சீசன் ஒழுங்காக போடல விஷயத்தில் வச்சு எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் வீக்கா இருக்கு. மேபி மார்க் ஆன்சன் போனா மார்க் ஆன்சனும் போயிடுவான். ஹர்ஷதீப் மட்டும்தான் இருப்பான். ஹர்ஷதீப் கூட 6 பால் அடிச்சிருப்பான் பொடி. சத்தியமா நான் சட்டையை கட்டிட்டு வரல எனக்கு முடியல. சரி ஓகே. அதனால எனக்கு தெரிஞ்சு எப்படி எது குவாலிஃபயர் 2-ஆ ஃபைனல் போவாங்களா? அதான் நான் சொன்னல, குவாலிஃபயர் 1 வந்து எங்களோட தோத்துருவாங்க. தோத்துட்டு குவாலிஃபயர் 2ல போயிட்டு உங்களோடனா ஆர்சிபியோட. சரி குவாலிஃபயர் 2ல போயிட்டு மும்பையோட தோத்துட்டு மும்பை ஆர்சிபி ஃபைனல் தான் எனக்கு எக்ஸ்பெக்டிங். சரி அதுல யாரு
ரோஹித் முதல்ல ஆர்சிபி வெற்றி பெற்று யுகத்தின் சமம். நீங்க உங்க பாயிண்ட் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கு ஒரு 80% சான்சஸ் ஆகுது. அவங்க டீம் பத்தி பேட்டிங் பவுலிங் நான் வந்து ஒரு லாக் அவுட் கிட்டேன். ஐபிஎல் பாக்குறவரா அதை பத்தி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ யான்சன் போனாங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு என்னை கேட்டால் ஸ்டே ஐபிஎல் பொறுத்த ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு குட் கேப்டன்சி பையன் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதனால கப்படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. இன்னொரு வேற இல்லாமல் நம்ம ஃபுட்பால்லாம் பார்த்தா கொஞ்சம் அண்டர் டாக்ஸாக கப்படிக்கானுங்க. மேபி தாட்டி பஞ்சாப் வந்து கப்படிக்கிறதுக்கு நிறைய கிறிஸ்டல் பேலஸ் டாட்டனம் ஆர்சிபி சைடு டாக்ஸ் நாங்கள் டாக்ஸ் எல்லாம் பேசுறது அண்டர் டாக்ஸ் எல்லாம் பேசுறது டாக் நாங்க ரெடியா ஜெயிச்சிட்டோம். என்ன மைல பேசிங்க ஒரு கப்பு கூட இல்ல லாலிபாப்பா சாப்பிட்டு இருக்கீங்க ஒரு சீசனும். கப்பு மட்டும் தான் என்கிட்ட இல்ல. மத்தபடி வேற மத்தபடி 49 ஆல் அவுட் இருக்கு. எல்லா லெகசியும் என்கிட்ட தான் இருக்கு. என்ன கேட்டா மும்பை வந்து வின் பண்ணாங்கன்னா எனக்கு பஞ்சாப் ஜெயிக்கும். ஒரு வாட்டியாச்சும் வச்சு ஓகே கஷ்டப்பட்டு வெயிலி ரொம்ப ஜெயிச்சிருக்கோம். இப்போ ஜெயிச்சிருக்கலாம் ஒரு ஆர்சிபி ஃபேனா வந்து பஞ்சாபோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா பஞ்சாப் ஃபேன் பேஸோட எங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகம். கோலிக்கு லெகசி அதிகம். சரி ஒரு வாட்டி நாங்க வின் பண்ணிக்கிறோம். அடுத்த வருஷம் பஞ்சாப் நீங்க வின் பண்ணிக்கோங்க. சரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த 4 டீம்ல வந்து பிபிகேஎஸ் தான் சப்போர்ட் பண்ண போறேன், ஃபேவர் பண்ண போறேன். என்னதான் அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் இப்போ மார்க்கோ யான்சன் இருந்தே கொஞ்சம் அவங்களோட டெம்ப்ளேட் என்னன்னா 220 230 அடிக்கணும். அப்புறம் அந்த பவுலிங்கை வந்து 200க்குள்ள நிறுத்தணுன்றது தான் அவங்க டெம்ப்ளேட் இந்த சீசன் ஃபுல்லாக. இப்போ வந்து மார்க்கோ யான்சன் வந்து WTCக்கு போயிட்டா அவரை யார் ரீப்ளேஸ் பண்ணி போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க போனால் கொஞ்சம் பவுலிங்கும் வீக்காக இருக்குது. அவங்க டெம்ப்ளேட் மோஸ்ட்டாக ஃபுல்லாக அடிக்கணும். மேக்ஸிமம் ஒரு 230 வரைக்கும் அடித்து அதை டிஃபெண்ட் பண்ண பார்க்கணுன்னு தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபைனல் போவாங்க. ஃபஸ்ட்டு டைம் கோலி ட்ரைனிட்டிலேருந்து கண்டிப்பாக பிபிகேஎஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி கப் வின் பண்ணணும். அதுதான் என் ப்ரெடிக்ஷன். சான்சஸ் ஆகுது எனக்கு வின் பண்ணணும். அதெல்லாம் ஏன்னா மூணாவது வாட்டி தான் இப்போ தான் பிளே ஆஃப்ஸே குவாலிஃபை ஆகிறாங்க. அட்லீஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கையோட ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப அவனை போன சீசனே கேகேஆர் கேப்டன் பண்ணும்போதே அவனை ரொம்ப மட்டம் தட்டினாங்க. கம்பீருக்கு கிரெடிட் கொடுத்து அதுக்காகவே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து வந்து எம்ஐ நீ இவர்கிட்ட சொல்லுங்க நீங்கள் என்ன. எம்ஐ வந்து நான் உண்மையாக சொல்லணும்னா செம்மையாடுறான். ஓப்பனிங்க போட்டு மோட்டடி அடிக்கிறான். அவன் போயிடுவான்னு சொல்றாங்க. அவன் போயிட்டானா ஜானி பேஸ்டோ நான் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அவன் அடிச்சு பார்த்து அடிச்சா அடி 2 மூட்டை அடி 2 விக்கெட் போயிடும். ரோஹித் சர்மா 2 பேர் அவனுங்க இருக்கானுங்க. ரோஹித் சர்மா பேஸ்டோ அடிச்சா வந்து 106 ஓவருக்கு 100 அடிச்சுட்டு இருப்பானுங்க. இல்லைன்னா வந்து 0 for 2. எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் அவன் தனி லீக்ல ஆகிட்டு இருக்கான். அவன் அமர்ந்து ஹர்திக் பாண்டியா பழைய ஃபார்ம்ல இல்லை. இருந்தாலும் இவன் ஏசப்படி போட்டாலே அடிக்கிறான் ஹர்திக் பாண்டியா. பாப்போம் தலைவர் குடும்பம் இருக்கான் பார்த்துமா. எனக்கு தெரிஞ்சு ரிக்கில்டனும் வில் ஜாக்ஸும் போனால் எங்களோட மொத்த சாம்ராஜ்யமும் சாண்ட்லர் காலிக்கில் தான் இருக்குது. சாண்ட்லர் வந்து எப்படி பவுலிங் போகிறோம். சாண்ட்லர் இருக்காங்கல்ல இப்போ சாண்ட்லர் கையில் தான் சாண்ட்லர் பும்ரா வந்து காப்பாற்றினா வந்து அதுக்கப்புறம் சிவிங்கம் பண்ண சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 2 சுற்றி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து செமிஃபைனல்ஸ் ஐ மீன் 4th முடிச்சு இவங்களை தோக்கடிச்சு நாங்கள் வந்து அடுத்து போயிட்டோம்னா கப்படிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு சான்சஸ். நான் மும்பை டீம்ல வந்து ஒரு நோட் பண்ணது என்னன்னா போல்ட் பயங்கரமாக போடுறான். முதல்ல பவர் பிளேயரை செம்மையா போட்டு டெத்துல கேவலமா போடுவான். டெத்துலயும் செம்மையா போடுறான். அவன் அடிக்கவே முடியல. எனக்கு இன்னொன்னு நான் சொல்லணும் என்னன்னா இந்த வாட்டி ஜேகே வந்து மும்பைக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஜீன்ஸ் பண்றான்னு தோணுது. அதனாலேயே மும்பை வந்து இந்த வாட்டி கப் அடிக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ரைட்டா தோணுது. அவன் வந்து ஜீன்ஸ் பண்ணாலே அது பழிச்சிடும். ஜேகே ஜீன்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் பண்ணாலும் தெரியல பண்ணா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சான்சஸ் ஆர் தேர். மும்பை வந்து இப்போ என்ன சினாரியோ இன்னைக்கு மேட்ச் டிசி வித் பிபிகேஎஸ் வந்து டிசி வின் பண்ணிட்டாங்க. இப்போ டாப் 2க்கு வந்து யார் வேணாலும் போகலாம். மும்பை போகலாம். அவங்க ஒரு மேட்ச்சை பிபிகேஎஸோட வின் பண்ணிட்டா பிபிகேஎஸ் கீழே வந்துடுவாங்க. இப்போ மும்பை மட்டும் குவாலிஃபயர் ஒன்று போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 70% அவங்க தான் கப்படிப்பாங்க. அவனுங்களை வந்து இந்த எலிமினேட்டரில் வச்சா ஒரு 3 மேட்ச் கண்டிப்பாக ஒரு மேட்சாக தோப்பானுங்க. ஸோ அவனுங்களை குவாலிஃபயர் ஒன்று வர விட்டா எம்ஐ தான் ஃபேவரட்ஸ் என்னை கேட்டால்.
அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபைனல்னு வந்தாலே அவங்க ஃபைனல் தோத்ததே இல்லை இது வரைக்கும் ஐபிஎல்ல. நாங்கள் பல வாட்டி தோத்தடி வாங்கிடுவோம், எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க குவாலிஃபயர் 1 போகக்கூடாது. எலிமினேட்டரி வந்தால் அவங்க டீமில் வந்து இப்போ ரெயின் கிரிக்கெட்டர் நிஞ்சா 2 பேரும் போயிட்டா ஜானி பேஸ்டாக ஆடுவாங்க. திலக் வர்மா வந்து நம்பர் 3 ஆனால் கண்டிப்பாக உங்கள் பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு அவன் இப்போ வரைக்கும் நம்பர் 4 நம்பர் 5 அவன் பொசிஷன்லேயே ஆடல. நம்பர் 3 ஆனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்கள் பேட்டிங் கொஞ்சம் போனது வந்து காம்பன்சேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அவனை மாதிரி ஸ்பின்னு யாருமே ஆடல விக்கெட்டில் ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா ஏதாச்சும் பவுலிங்கே வில் ஜாக்ஸ் போல யாரும் கொண்டு வருவாங்க உள்ள. விஜயாக்ஸுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு சரிதா சலங்கா தான் வருவான்னு நினைக்கிறேன். சரிதா சலங்கா ஸ்ரீலங்காவில் ஆடுவாங்க, வந்து ஆஃப் ஸ்பின் போடுவா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆடுவா. எடுத்தோடனே அவன் ஆட வைப்பாங்களா? வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. யார் சைன் பண்ணாங்க? ஜானி பேஸ்டோ, சரிதா சலங்கா. ஃபாரின் பிளேயரே ஆட வேணாமே, இந்தியன் பிளேயர்ஸ் வச்சே ஆடலாமே. நமந்திரி எதுக்கு நீ வந்து நம்பர் 6 எல்லாம் இறக்கிட்டு இருக்க? அவனை சரி அவனை வேணா நம்பர் 5 அந்த மாதிரி ஆடுங்க. ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து ரோஹித் சர்மா பேஸ்டோ ஓப்பனிங் ஆட்டு, திலக் நம்பர் 3, ஸ்கை 4, ஹர்திக் 5, நமந்திரி 6, சாண்ட்னர், அதுக்கப்புறம் அப்படி ஆடலாம். பவுலிங்கு 3 செம்ம பவுலர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. தீபக் சகர் அந்த நாய் எங்களுக்கு வெயிட் பண்ணி அந்த நாய் எங்களுக்கு மட்டும்தான் 2 மேட்ச் போட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ல ஓடிடுவான். இப்போ இவங்களுக்கு போனோடனே 14 மேட்ச் ஆடுறான். அவன் நல்லா போடுறான். ஆனா உங்க டீம்ல வந்து அவன் இருக்க ஒரு 4 ஓவர் போட்டுட்டு இருக்கான். இவங்க டீம்ல என்ன 2 ஓவர் போடுறான், போய் உட்கார 3 ஓவர் அவன் 1-3-5 போட்டு முடிச்சிடறான். சரி அவன் நல்லா போடுறான். அந்த நல்லா தான் அவங்க எதுக்கு எடுத்தாங்களோ அதை கரெக்டாக பண்றான். போல்ட்டு 2 டிபார்ட்மெண்ட் பவர் பிளே டெத்தில் பேரி நல்லா போடுறான். பும்ரா சொல்லவே வேணாம், மேட்ச் வின்னரு. ஸோ வந்து 2 ஸ்பின்னர் கரண் சர்மா வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுதோ ஹெல்ப் பண்றாங்க. இன்னொன்று எங்க செல்லக்குட்டி சாண்டர் வந்து இவனுங்க அழிச்சானுங்க, இவனுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது, பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வச்சு அவனை எப்படி ஆட வைக்கிறது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச சாண்டர் தான் வந்து உங்களுக்கு பிளே ஆஃப். இன்னொன்று வந்து எப்போல்லாம் நாங்கள் வந்து மிச்சில்னு ஒரு பிளேயர் இருக்கோமோ அப்போல்லாம் கப்படிப்போம். மிச்சல் மேக்ல மிச்சல் ஜான்சன் அஃப்கோர்ஸ் மிச்சில் சாண்டர் நடக்குதா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை எலிமினேட்டர் ஆடுனா அவங்க கப்பை வின் பண்ணுறது கஷ்டம். எல்லா மேட்சும் 200+ அடிச்சாங்க. ஆனால் குவாலிஃபயர் 1 ஆடினா 6th கப் லோடிங் ஆல்ரெடி அம்பானி கை காமிச்சிட்டா. அம்பையர் இண்டியன்ஸ் பண்ணுவேன் ஃபார் ரீசன். சரி இப்போ அடுத்து வந்து த ஃபைனல், த ஒர்ஸ்ட் ஃபேன் பேஸ் எவர் இன் திஸ் வேர்ல்ட் இன் ஐபிஎல். உலகத்துல எந்த ஃபேன் பேஸா இருந்தாலும் சரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மைடா, ஏதோ 1-2 மேட்ச் டக்கலா பண்றாங்கன்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸும் சொன்னாங்க. அப்படி இல்ல இவங்க கண்டிப்பா ஆர்சிபி பத்தி நான் கேட்டே ஆகணும். ஆர்சிபி ஃபேன் விமல் சொல்லுங்க, உங்க டீம் எப்படி இருக்கு? இப்போ WTC சைக்கிள்ல யார் யாரெல்லாம் போறா, இன்ஜுரி, குழந்தை பிறக்க போகுது ஃபில் சால்ட்டுக்கு, இதை பத்தி தான் சொல்லுங்க. டீம் எப்படி இருக்குன்னு. டீம் ஃபர்ஸ்ட் 10 மேட்ச் அப்படியே பாண்ட் ஆகி தரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு போறான். இன்னொருத்தன் காலை குடிச்சிட்டு ஓரமா போய் உட்காந்துட்டா. இன்னொருத்தன் இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐக்காக போறான். இன்னொருத்தன் ஷோல்டர் நிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா வரமாட்டானான்னு தெரியல. அவன் வந்தாதான் உண்டு. 12 ஓவர் இது ஜோசேசனோட தயவு செஞ்சு வந்து ஒரு கப்பை மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு திரும்ப போய் நீ திரும்ப WTCல ஒரு கப் அடிச்சுக்க. நீ WTCல போயிட்டு நீ விளையாடாட்டி கூட போலாண்ட் அவனுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கபடி பாருங்க. ஆனா நீ எங்களுக்கு விளையாடலடா, நாங்க கண்டிப்பா கபடி மாட்டோம். அதனால வந்து 12 ஓவர் வா, குவாலிஃபயர் 1ல ஒரு 4 ஓவர் போடு, அது வின் பண்ணி கொடுத்துரு. ஃபைனல்ல வந்து ஒரு 4 ஓவர் போடு, வந்து ஒரு 4 ஓவர் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே தலைவா அடுத்த சீசன் ரிட்டர்ன் செஞ்சு பார்ப்போம். கோலி அவன் வேலை அடிக்கிறான் போறான், வந்தா அடிச்சா போடா, ரிப்பீட் வந்தா அடிச்சா போடா. எனக்கு வந்து ஆனா ஒரு ஆசை இருக்குது. என்னன்னா, சப்போஸ் இப்போ மும்பையும் ஆர்சிபியும் 3-4 முடிச்சுட்டு சப்போஸ் மும்பை வந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் ஃபைனல்ஸ் வரணும்னு ஆசை. ஃபைனல்ஸ் வந்து எலிமினேட்டர்ல வந்து எம்ஐ வந்து ஆர்சிபி தோக்கடிச்சு, அப்புறம் ஜிடி வந்து ஆர்சிபி தோக்கடிச்சு ஃபைனல்ஸ் போயிடுவோம். அங்க போய் பஞ்சாப் வந்து கோலி வந்து ஸ்ரேயஸை தோக்கடிச்சுட்டு கோலி முன்னாடி வந்து ஸ்ரேயஸை வந்து இந்த செலிப்ரேஷன் இது வந்து எங்க கண்ணால நான் பார்க்கணும். இது மட்டும் தான் எனக்கு ஃபர்ஸ்டே சாவடிக்காம கொடுத்து சாவடிக்கணும். மும்பை ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனா இவனுக்கு வந்து அப்படி போய் கப்படிக்கணும். ஸ்ரேயஸ் இருக்கா ஒரு வாட்டி
எங்க டீமுக்கு கப்பு வாங்கி கொடுக்கணும்னா அதுக்காண்டி இப்போ 2 பிளேயர்ஸ் என்னை பொறுத்தவரை யாராலே இவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும்னா ஒன்று வந்து ஏசல் அவனோட 4 ஓவர், இன்னொன்று வந்து நான் என்னோட கேம் சேஞ்சர் இந்த சீசன் யாரா ஆர்சிபிக்கு என்ன கேட்டால் நான் குருணால் பாண்டியா தான் சொல்லுவேன். சூப்பராக போட்டிருக்கான். யாருமே வந்து அவன் விக்கெட் எடுப்பான்னு நினைக்கல. வந்தா எக்கனாமியாக போடுறான், ஒரு 4-5 பவுன்சர் போடுறான், விக்கெட் எடுக்கிறான், போகிறான், டாப் நாட்ச் மூவ்ஸ் பண்ணிட்டு போகிறான். எனக்கு தெரிஞ்சு குருணால் செம்மையாக ஆடுறான். கோலி அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கான். எங்கள் டீமில் இப்போ என்ன வீக்னஸ்னால் வந்து ஜிதேஷ் சர்மாவும் பட்டிதரும் இன்னும் வந்து ஸ்டெப் அப் பண்ணல. 2 பேரில் அடிக்காதனால மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குது. லோயர் மிடில் ஆர்டரில் டீம் டேவிடும் ரொமாரியோவும் அடிக்கிறானுங்க. ஆனால் வந்து எல்லா மேட்சும் அடிப்பானுங்களா தெரியல. பார்ப்போம். ஈசாலா ஃபுல்லாக முடி சொல்லு, ஃபுல்லாக சொல்லு. கப்பு வாங்கினதுக்கு அப்புறம் ஜூன் 3ஆம் தேதி நைட்டு சொல்கிறேன். நீங்க இன்னும் ஒரு கப் படிச்சா இன்னும் 4 கப் படிச்சாதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்க முடியும். இவனுங்க கப்பே அடிக்காமையே இவ்வளோ வாய் பேசுறானுங்க. இவங்கெல்லாம் ஒரு கப்பு கடவுளே ப்ளீஸ். இதுக்காக எனக்கு கப் அடிக்கூடாது. கப்பு அடிக்கூடாது. ஒரு கப்பு தான் கேட்டா, ஒரு கப் அடிச்சு அப்படியே 5 கப் அடிச்சு 5 வரதுக்கு 5 வருஷம் ஆகுது. ஒரு கப் படிச்சு அதிகபட்சம் 6 கப் ஆகுது. சரி, இப்போ வந்து என்னன்னா விராட் கோலி அவன் வந்து முன்னாடி சீசன் ஆனதோட இப்போ ரொம்ப எல்லாமே குவிக் ஃபயர் ஸ்டார்ட் தான். ரன் ரேட்டும் நல்லா ஆடுறான். இப்போ ஃபில் ஸ்டால்ட்டு ஆடுவானா இல்லையான்னு டவுட்டு. படிக்கல அது இன்ஜுரி போயிட்டான். இப்போ ஜேக்கப் பெத்தல் ஆடுவானா? சிங்கப்பூர் மாமாவுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஜேக்கப் பெத்தல் ஆடுவானா? ஆட மாட்டான். இப்போ நம்பர் 3 யார் ஆட போறானே தெரியல. நம்பர் 3 மயங்க் அகர்வால் ஆடுவான். அவன் வந்து அவன் டொமஸ்டிக்ல தான் ரன் அடிச்சான். ஐயோ, மயங்க் அகர்வால் எங்க கூட அடிப்பானே, மும்பைனாலே அடிப்பான் மயங்க் அகர்வால். அவன் ஃபார்ம்லயே டப்புன்னு வந்தோடனே அடிக்க மாட்டான். மயங்க் அகர்வால் அடிக்க மாட்டான். ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்ல இல்ல, ரஜத் பண்டிதர் ஃபார்ம்ல இல்ல, டிம் டேவிட் மாமா காலி சிங்கப்பூர் சித்தப்பா. அப்புறம் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டு அவனும் இருப்பானா? ரொமாரியோ ஷெப்பர்டு இருப்பான். மிடில் ஆர்டர் 3 பேருமே ஃபார்ம்ல இல்ல. இப்போ புதுசா ஒருத்தர் கூட்டு வந்தீங்க மயங்க் அகர்வால், அவனும் இப்பதான் ஆடுறான். டிம் டேவிட் இன்ஜுரி. பவுலிங்ல ஹேசல்வுட் வந்து எனக்கு தெரியல ஆடுவானான்னு, எனக்கு தெரிஞ்சு தெரியல. அவன் ஆடலனா எலிமினேட்டரே வெளியில போயிடுவாங்க. நாம வந்து இன்னொரு ஒரு வெப்பனை வச்சிருக்கோம். அப்படியே உள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. எடுத்து விட்டாலும் வச்சுக்கோங்க. ருவான் துஷாரா எல்லாரும் அவனை அண்டர் ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சத்தியமா இதுக்காகவே கப்படி கூடாது. போன வாட்டி நாங்க இறங்கினோமே, அர்ஜுன் டெண்டுல்கர் இறங்கி இப்படிதான் பண்ணுவாங்க. சின்னவரோட சேர்த்து ருவான் துஷாரா வந்து அவன் வந்து ஸ்லோவர் பால் ஷாட்டர் தான் போடுவான். இப்போ உங்களுக்கு யார் அந்த ஃப்ரண்ட் விக்கெட் எடுப்பான்? புவனேஸ்வர் குமார் யாஸ்திரியா கீச்சானுங்க எஸ்ஆர்எச் போட்டு 232. புவனேஸ்வர் குமார் அடி வாங்குறாங்க ஒத்துக்கிறேன். ஆனா வந்து புவனேஸ்வர் குமார் இஸ் போட். ரெண்டு மேட்ச் நல்லா போட்டாங்க. டைம் போட்டாங்க. நான் சொல்றது புரியுது. ஹேசல்வுட்னால தான் இவனுங்க 2 பேரும் நல்லா போட ஆரம்பிச்சாங்க. ஆனா யாரே சொல்றதை கேளு. புவனேஸ்வர் குமார் போன சீசன் கூட எஸ்ஆர்எச் வந்து நல்லா அவ்வளோ நல்லா ஓகேவா தான் போட்டான். ஹேசல்வுட் நீங்க விக்கெட் எடுக்கிறதுனால தான் புவனேஸ்வர் குமார் யார் ஜெயா நல்லா போட்டாங்க. இப்போ போன மேட்ச் மாதிரி இப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் 4 ஓவர் போடுறானுங்க. 4 ஓவரில் 40 ரன்னு. பாப்பா சப்பிட்டு போக வேண்டியதானே. 4 ஓவர் 40 ரன் கொடுத்துருவானுங்க. 5வது ஓவர் தலைவன் வருவான். யாரு? ஏசல்வுட் ஆறான். இப்ப ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பாப்போம். இவன் வந்து சுயாஷ் சர்மா ஓகே நல்லா போடுறான். குணால் பாண்டியா செமையா போடுறான். யாருமே ரேட் பண்ணல என்ன கேட்டா. ஒன் ஆஃப் தி ஓவர் ரேட்டட் கிரிக்கெட்டர்ஸ் இன் ஐபிஎல் குணால் பாண்டியா. டேய் எங்கெல்லாம் எத்தனை வாட்டி அவன் ஜெயிக்க வச்சிருக்கான்டா. ஒரு ஃபைனல் எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு சுத்தமா பிடிக்கும். ஓ மூஞ்ச நீ வந்து பாடி ஸ்பின் பவுலரா அவன். ஸ்பின் பவுலரா யாரே பண்ணல. குணால் பாண்டியா தனி லீக் பவுலர் அவன். இந்த சீசன் ஆர்சிபிக்கு நல்லா பண்றான். ஓகே போன 3 சீசன் பாரு எல்எஸ்சிக்கு அவன் நல்லா தான் பண்ணுவான். எல்எஸ்சில அந்த ஸ்பின் பிட்ச்ல எவன் போட்டாலே விக்கெட் எடுக்கறான்டா. எவன் போட்டாலும் விக்கெட் எடுக்கறான். சரி அவன் வந்து ஒரு சைடு வந்து நிறுத்துறான். 4 ரன் 5 ரன் போட்டு விஷ்ணாய் நல்லா போடுறான். எல்எஸ்சி என்ன பண்ணாங்க? என்ன 2 சீசன் 3 சீசன் ஆனா ஒரு பிளே ஆஃப் வந்தானுங்க. டேய் பவன் நிக்கியோட நல்ல பவுலர் தான்டா. பவன் நிக்கி கேவல பிளேயர். சரி ஓகே ஆர்சிபி பத்தி பேசியாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு டீம்ல இருந்தும் பிளேயர் டு வாட்ச் அவுட். உங்களுக்கு எந்தெந்த டீம் வந்து சொல்லு. 4 டீம்ல இருந்தும் குஜராத்தில் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து சாய் சுதர்ஷன். பஞ்சாப் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஆக வந்து நான் வந்து ரப்சின் ரன்சிங்கை தான் வந்து ரூட் பண்ணுறேன். மும்பை வந்து ஸ்கைனா சூரியகுமார் யாதவ். ஆர்சிபி வந்து நான் வந்து
இப்போ போல விராட் கோலி நம்பர் 18 நம்புறேன். ஒரு பேரும் ஒரு பேர் ஒவ்வொரு டீம். குஜராத்தில் வந்து சாய் சுரேஷன் கன்ஃபார்ம். அப்புறம் பஞ்சாபில் வந்து மேபி ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே. எங்கள் டீமில் வந்து ஸ்கை இந்த வரையும் ஆனால் ஆடிட்டு இருக்காங்க. மேபி வரும் நல்லா ஆடும் தோணுது. சொல்லே ஒரு மாதிரி இருக்குன்னா ஸ்கை தான். அப்புறம் வந்து ஃபோர்த் வந்து எங்கள் டீமில் கோலி தான். கோலி. சரி, எனக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து கில்லு. அப்புறம் பிபிகேஎஸில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். அப்புறம் எம்ஐயில் ஜஸ்மித் பும்ரா. ஆர்சிபியில் வந்து இஃப் ஜாஸ் ஹேசல்வுட் பிளேஸ்னா ஜாஸ் ஹேசல்வுட். இந்த 4 பேர் தான். ஏன்னா அவன் பவுலிங் அவன் இல்லைன்னா வந்து ஆர்சிபி பவுலிங் என்ன கொஞ்சம் சரி, ஓகே. இப்போ வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வந்து கப் அடிக்கும்னு நினைக்கிறேன்? எந்த டீம் கப் அடிச்சா நல்லா இருக்கும்? எனக்கு வந்து எந்த ஜென்யூனாக சொல்லணும்னா எம்ஐ தான் கப் அடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எந்த டீம் கப் அடிக்கணும்னா பிபிகேஎஸ். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சது வந்து மும்பை தான் கப் அடிக்கணும். ஆனால் பஞ்சாப் அடிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப ஹோப் இருக்கு பஞ்சாப் அடிக்க சொல்லி. எனக்கு வந்து ஆர்சிபி தான் கப் அடிக்கணும். யார் வந்து கப் அடிப்பாங்கன்னு கேட்டா ஆர்சிபி தான் கப் அடிப்பாங்க. டாக்ஸிக் ஃபேன் பேஸ் தான் இவனுக்கு தான். இது என்ன நான் 2 டீம் சொல்லணும். அவன் 2 டீம் அவன் எம்ஐ சப்போர்ட்டர் தான்டா. இவன் எம்ஐ சப்போர்ட்டர் தான். அவன் ஒரு டீம் சொன்னா பிபிகே. எனக்கு எம்ஐ வந்து எனக்கு எம்ஐ கப் அடிக்கணும் கூட பரவாயில்ல. இவங்க கப் அடிக்கணும் எனக்கு அதுதான். நான் என் கிளப்பை விட்டு கொடுக்கல. நான் என் கிளப் எனக்கு வந்து இந்த வருஷம் கப் அடிக்கணும்னு தோணுது. ஃப்ரான்ச்சைசி லாலிபாப் சாப்பிடுங்க. சரி, ஓகே. இந்த வருஷம் வின் பண்றோம். ஜூன் 3ஆம் தேதி விராட் கோலி ஐபிஎல் கப்போட வெளில நடந்து வரான். அப்படியே லாலிபாப் இன்ஷால்லா கப்பு லாலிபாப்பு. அப்படியே கப் அடிச்சு அப்படியே வெளில வரான். அப்படியே என்ன பண்ணுவானுங்க, அப்படியே எல்லாரும் அபியூஸ் பண்ணுவானுங்க. நான் அப்பவே இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு மாசத்துக்கு நான் இன்ஸ்டாகிராம் இவனுங்க வந்து சிஎஸ்கேவோட 2 வாட்டி வின் பண்ணதே 2 கப்பு மாதிரி. அதுவே தான் கப்பு. அப்புறம் 2 கப்பை வச்சுக்கோங்க. மிச்ச கப்பை வந்து பிபிகே. வேற எங்க கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சாரு. நடுவுல இந்த ஃப்ரேம் போட்டு இந்த சைஸ் ஹர்திக் பாண்டியா சைடு ரோஹித் ஃப்ரேம் பாருங்க ஜி. நடுவுல ஃப்ரேம் பாருங்க. அதுக்காக நாங்க இவங்க கூட ஜெயிக்கிறோம். இவன் விராட் கோலி செலிப்ரேட் பண்றா. ஓகே, செலிப்ரேட் பண்ணும்போது அந்த கட்டெல்லாம் வந்து வைக்கிறது கேமராமேன். ஆனா தப்பு வருது யார் மேல? ஸ்ரேயஸ் ஐயர் கூட பண்ண செலிப்ரேஷன்லாம் ரொம்ப நீங்க கூட பண்ணது கூட வந்து அவ்வளவு இது. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணலாம் தேவையில்ல. ஸோ வந்து இப்போ வந்து ஓகே அதெல்லாம் ஓகே. ஃபைனல் ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பிபிகேஎஸ் கப் அடிக்கும். எனக்கு ஆர்சிபி கப் அடிக்கும். மும்பையா? சரி, ஓகே. சரி, டு ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சீசன் வந்து இந்த மாதிரி பாட்டமில் முடிச்சாதான் அடுத்த சீசன் வந்து கப் அடிப்போம். அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் சரி சென்னை வந்து இல்லைடா, அடுத்த சீசனே கப்படா. டு ஆல் பேபிஸ், ஆயுஷ் மாத்திரே, கலீல் அகமத், கம்போஜ் தலைவர் ஆடுவாரான்னு தெரியல. என்னது ஓ ஃபேவரட் குட்டி சிவம் டூவே சிவம் ஆரிச்சாமி டேய் கடவுளே. சரி, அவனையும் சேர்த்துவாங்க. ஸோ வந்து 2020 பாட்டம் முடிச்சோம். 2021 கப்பு, 2022 பாட்டம், 2023 கப்பு. மேபி 2026ல வந்து எங்க கூட ஃபைனல் வந்து நீங்க கப் அடிச்சு தோனிக்கு ஒரு ஃபேவரட் கொடுத்தா கூட ஓகே. 2026 தலைவர் ஆடுவாரு நம்புறோம். குட் ஃபேவரட்டா இருக்கும். 2023 பேர்க்கலாம் அட்லீஸ்ட் ஓகே ஓகே பரவாயில்ல. ஐயோ போறோம் அவர் ஃபிரான்ஸ்க்காக ஆடணும்னாரு. ஸோ ஓகே. ஆனா இவன் எனக்கு கப் அடிக்கூடாது. நீங்களும் கப் அடிக்கூடாது. ஆனா முக்கியமா இவன் எனக்கு கப் அடிக்கூடாது. நான் சத்தியமா சொல்றேன். ஆர்சிபி எம்ஐ ஃபைனல்னா எம்ஐ வின் பண்ணட்டும் பரவாயில்ல. 6வது டிராஃபி நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இவனுக்கு கப்பே அடிக்கூடாது. ஐயோ அந்த நாய்ஸ் பொல்யூஷன் ஐயோ இவன் நடக்கவே 2 பேர் வந்து 5 கப் வின் பண்ணிட்டு ஒருத்த முதல் கப் அடிக்க கொடுப்பாருன்னு எப்ப நீங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்களோ நீங்க தோத்துறீங்க. அப்பவே புடிச்சு ஒரு டாக்ஸி அப்பவே ஒரு டாக்ஸி. நான் வந்து எங்க கன்னடா வந்து டாக்ஸிக்கா தான் இருக்கானுங்க. இனவெறியானா அதை விட்டுருங்க நீங்க. ஆனா நல்ல லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. காவி மச்சான் நல்ல லாயல் ஃபேன்ஸ் அவங்களுக்கு அதுக்காண்டி செய்யுங்க.
see you கோலி பை. சரி ஓகே, எங்களோட ப்ரெடிக்ஷனு ஃபைனல் யார் பண்ணுறோம் எல்லா அனாலிசிஸும் முடிஞ்சு ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபைனல் யார் வின் பண்ண போகிறா, என்னென்ன ப்ரெடிக்ஷன்லாம் எல்லாம் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பை பை.